ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அப்புறம் வெஜிடபிள் பிரெட் ஆம்லேட் செய்ய போகிறேன். 4 பிரெட் எடுத்திருக்கேன். வெங்காயம், குடமிளகா, தக்காளியில் விதையெல்லாம் எடுத்துட்டேன். ப்ரெட்டில் ஓரமாக இருக்க கருப்பெல்லாம் எடுத்துட்டேன். 2 முட்டை தான் வச்சுருக்கேன். அப்புறம் 10 கூட ஒரு முட்டை போட்டேன். கொஞ்சோண்டு பாலெலாம் ஊற்றினேன். எல்லாத்தையும் ஒன்றா ப்ரெட்டை பிச்சு போட்டுக்கோங்க. அரைக்கலாம் வேண்டாம். அப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு கொஞ்சோண்டு பால் ஊற்றினேன். நல்லா லிக்யூடாக கலந்துட்டு மிளகுத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கோங்க. அப்புறம் கார மிளகா போட்டாக்கி கலர் சேஞ்ச் ஆகும், அதனால் நான் போடலை. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் எண்ணெய் ஊற்றி ஆப்போசிட்டில் ஊற்றி சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க. நான் கரெக்டாக தான் ஊற்றினேன். இது நான்ஸ்டிக்னோடனே எண்ணெய் அதிகமாக தெரியுது. அப்படியே பிரட்டி போட்டு எடுத்துட வேண்டியதான். சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சில ப்ரெட்டை அப்படியே போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி இப்படி வித்தியாசமாக செஞ்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு சிம்மில் வச்சு வேக வச்சு உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்துருந்துச்சு. சரி, வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஓகே, டாட்டா பாய். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதேமாரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. 3 முட்டை ஊற்றினேன். 3 முட்டை வச்சு 4 முட்டையை உடச்சிருக்கேன். ஓரளவு நல்லாவே வந்துருச்சு. நான்ஸ்டிக் எண்ணெய் அடிலாம் பிடிக்கல. இது செல்லோட கலர் தான் இப்படி இருக்குது. நல்லா மொறுன்னு வேக வச்சு எடுத்துருக்கேன். அவ்வளோதான். குடமிளகா சின்னதாக நறுக்கிருக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக நறுக்குனா பிள்ளைங்க சாப்பிட்னா எடுத்து